ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் அப்பா பையன் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டுங்க. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதை நோக்கி தான் நான் பயணிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, பாமகல நிலவுகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படின்றத ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலே ஐயாவுடைய தரப்புல இருந்து வருதுன்னா அது மகிழ்ச்சியா தானே இருக்கும். அதுவும் ஐயா வாயிலிருந்து வருதுன்னா அது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான் இருக்கும். ஜி.கே. மணி போன்றவர்கள் இன்னும் ஏராளமான அதாவது அன்புமணி தரப்புல இருந்து ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா தரப்புல இருந்து நம்பிக்கையான வார்த்தைகள் வந்தாலும் ராமதாஸ் ஐயா வாயிலிருந்து வர வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நம்பிக்கை உரியதா இருக்கிறது. ஏன்னா கொஞ்ச நாளாவே பாமகக்குள்ள ஏகப்பட்ட சண்டை உச்சத்தல அடைஞ்சது. பாமக ரெண்டா உடஞ்சிருமோ அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அன்புமணியுடைய அரசியல் நடவடிக்கையும் ஐயா ராமதாஸோடைய அரசியல் நடவடிக்கையும் அப்படிதான் மக்களை என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஒரு மன ஓட்டத்துக்கு தான் என்ன பண்ணுச்சு தள்ளிட்டு போயிருச்சு. ஏன்னா இவர் இனி தைலாபுரம் இல்ல பனையூர் தான், இனி பாமகோட ஹெட் ஆபீஸ் தேனாம்பேட்டை இல்ல டி நகர் தான் அப்படின்ற ரேஞ்சுகளை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு பிரிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ப கட்சியும் பிரிச்சிருவாங்க அப்படின்ற ரேஞ்சில தான் இருந்தது. திடுதிடுப்புன்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தியும் சைத துரைசாமி அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சாங்க. பின்னாடியே என்ன பண்ணாரு, அன்புமணி அவர்களும் தைலாபுர தோட்டத்துக்கு போனாரு. இப்போ என்னடானா தைலாபுர தோட்டத்துல இருந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் சென்னைக்கு வந்தார். வரும்போது என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ராமதாஸ் ஐயா தான் போய் சந்திக்க போறாரு அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. ஐயா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஐயா ஒரு சில விஷயங்களுக்கு உடன்பட்டு போறாரு, ஒரு சில விஷயங்களுக்கு உடன்பட்டு போக மாட்டாரு. அவர் எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாரு. சோ தன்னுடைய மகள் வீட்டுக்கு வந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. செய்தியாளர்கள் சந்திச்சு என்ன பண்ணிடுறாரு, சுட 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 விஷயங்களை என்ன பண்றாரு அப்படியே பொறிச்சு தள்ளுறாரு. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குங்க. இந்த பிரச்சனைகளை பாத்தீங்கன்னா தீர்வு இல்லாமலாம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அதே போல பாமகல நிலவர அசாதாரண சூழ்நிலைக்கும் ஒரு தீர்வு உண்டு, அது கூடிய விரைவில் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேரன் முகுந்தனை பத்தி பேசும்பொழுது அவரு கட்சி அரசியல்ல பொறுப்பை நிர்வகிக்கிறத விட தன்னுடைய தொழிலை டெவலப் பண்றதுல தான் அவர் இருக்கிறாரு. அதனால அது முடிந்து போன கதை, அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அன்புமணி அவர்களுக்கு திரும்பவும் தலைவர் பதவி கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்கும்போது கூடிய விரைவில் அன்புமணி அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம ஐயா கிட்ட கேள்வி வைக்கும்போது அமித்ஷா அவர்கள் என்ன பண்ண போறாரு, தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. அப்படி வர டைம்ல பாமக பாஜக கூட்டணியில் தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண போறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நடக்காத விஷயத்துல எதுக்குங்க நீங்க இது மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம், பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா அப்படின்னா கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. நடக்காத எதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க, கூடிய விரைவில் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கூட்டணியில் இருக்கணுமோ அந்த கூட்டணியில நான் இருப்பேன், அதுக்கான ஆலோசனை மேற்கொண்டு நான் விரைவில் அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்த கூட்டணியா இருக்கும், அது என்ன நீங்க நினைக்கிற கூட்டணி, எந்த கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூளையை போட்டு கொடாஞ்சி எந்த கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆரஞ்சோன்னா எந்த கூட்டணியும் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுடைய விருப்பமா இருக்கு. ஆனா ஆல்ரெடி திமுக கூட்டணியில இப்போ ஒருத்தர் பாமக உள்ள வர்றதுக்கு மற்ற கட்சிகள் ஆதரிச்சாலும் ஒரே ஒரு கட்சி மட்டும் ஆதரிக்கிறதுக்கு தயங்குது. யார் அந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு, பாமகவும் பாஜகவும் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணியில விசிக இருக்கவே இருக்காது, எழுதி வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு நோக்கில தான் பேசுறாரு. இது தவிர்த்து யாரு சமரசம் பண்ணாலும் நான் சமரசம் ஆக மாட்டேன், அந்த கூட்டணியில இருந்து விலகி, இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில பாமக சேரணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்னை கன்வின்ஸ் பண்ணாலும் நான் சமரசமாக மாட்டேன், அந்த கூட்டணியில இருந்து விலகி நான் தேர்தலில் நிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா திமுக கூட்டணியில இருக்க மாட்டேன், பாமகவும் பாஜகவும் எந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டணியில விசிக இருக்காது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்றாரு இருக்கிறார். சோ அதன் அடிப்படையில இங்க இத்தனை நாள் விசிக கூட பயணித்த இந்த திமுக இந்த டைம்ல பாமக வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விசிகாவை கழட்டி விடுமா அப்படின்னா கழட்டி விடாது. பாமகவை கூட கழட்டி விட்டுரும், ஆனா விசிகாவை கழட்டி விடாது. ஏன்னா விசிகாவுக்குன்னு ஒரு தேர்தல் அங்கீகாரம் இருக்குதுல, ஓட் பேங்க்னு ஒண்ணு இருக்குதுல, அத திமுக இழக்க நேரிடாது. ஒருவேளை திமுக பாமகவை நம்பி விசிகாவை
கழட்டி விட்டுடுச்சுன்னா அந்த இடத்துல தோல்வியை தான் சந்திக்கும் திமுக அப்படின்றதுல அரசியல் வல்லுநர்கள் தெள்ள தெளிவா சொல்றாங்க. சோ இந்த விவகாரத்துல பாமகவை நம்பி திமுக விசிகாவை விட்டுடாது அப்படின்றதுல அவங்களும் குறிக்கோளா இருக்காங்க. சோ அப்போ இங்க திமுக கூட்டணியில போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிமுக கூட்டணியில போகும் அப்படின்னா அதிமுகவே இப்ப பாஜக பிடியில இருக்குது, பாஜக கூட்டணியில இருக்கு. அப்ப எப்படி ஒரு கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுவும் சந்தேகத்துக்குரியதா இருக்குது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போயிட்டு மூன்றாவது அணி அமைப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம், பாமக, தேமுதிக இன்னும் சில கட்சிகளை சேர்த்து மூன்றாவது அணியை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அவங்களுடைய ட்ரெண்டிங் இப்ப மாறி இருக்கு. அதிமுகன்னு சொல்லி இருந்த தாவேகா இப்போ அதிமுகவும் வேணாம், எந்த காவும் வேணாம், நாங்க மூன்றாவது அணியா உருவாக்கி அதுல எல்லா காவையும் நாங்க சேர்த்துக்கிறோம், பாமகவை சேர்த்துக்கிறோம், தேமுதிகவை சேர்த்துக்கிறோம், தாவேகா அதுல என்ன பண்ணுது, தலைமை வகிக்குது அப்படின்ற ரேஞ்சில தான் தமிழக வெற்றி கழகம் பயணிச்சுட்டு இருக்கு. சோ அவங்களுடைய ஸ்டாண்ட் இப்ப மாறி இருக்குது. ஒருவேளை அதுல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுது. ஒருவேளை அந்த கூட்டணியில போய் சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சமும் எதிர்பார்க்கப்படுது. இல்லாகட்டி ஒருவேளை அன்புமணியுடைய பிரஷர்னால திரும்பவும் பாஜக கூட்டணியில போறதுக்கு வழிவகை அதிகமா இருக்குது. ஏன்னா ஐயா மோடியோட அஜெண்டாவா என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட மாவட்டங்கள்ல பாமகவுக்கு ஒரு சில ஓட்டு வங்கி இருக்குல்ல, அந்த ஓட்டு வங்கி நம்ம இழந்துடக்கூடாது. அதுக்காக பாமகவை எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்த்துறணும் அப்படின்ற ஒரே நோக்குல தான் இப்ப அமித்ஷா அவர்கள் மோடி கேட்டுக்கொண்டதன் பேர்ல இங்க வந்திருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இப்ப அமித்ஷா அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வருகை தருது பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல பாஜகவை சந்திக்கிறதுகளா இல்ல, இந்த பிரிந்து கிடக்குறாங்களா தேமுதிக பாமக, இவங்க கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு போகணும். அது தவிர்த்துட்டு தென் மாவட்டங்கள்ல பாஜகவை எந்த அளவுக்கு பலப்படுத்தணும், தென் மாவட்டங்கள்ல இருக்கிற பாஜக நிர்வாகிகளை கூப்பிட்டு அவங்கள நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் அமித்ஷா அவர்கள் வருதா நம்மளுக்கு தகவல் இருந்திருக்கு. இதனிடையில ஐயா ராம்தாஸ் அவர்கள் இது மாதிரி பாமக பாஜக கூட்டணியில இருக்குது அப்படின்றத கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாதுன்னு அவரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. ஆக மொத்த பாஜக கூட்டணியில பாமக போகாது அப்படின்றதுல ஐயா ராம்தாஸ் அவர்கள் தெல்ல தெளிவா இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திக்கும் பொழுது கூட பாஜக கூட்டணியில பாமக இருக்கணும், அதுக்கு நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் திட்டவட்டமா சொல்லியிருக்காராம். 3 கண்டிஷன் தான். 1, அன்புமணி அவர்களை தலைவர் பதவியில நான் நீட்டிக்க வைக்கிறேன். 2, நான் யாரு கூட கூட்டணியில் அமைக்கணும்ன்றது நான் தான் முடிவு பண்ணணும், அன்புமணி முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இதன் மத்தியில தன்னுடைய பேரன் முகுந்தனுக்கும் நான் பதவி கொடுப்பேன், அதுலயும் அன்புமணி அவர்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த கூட்டணி டிசைட் பண்ற இடத்துல ஐயா ராம்தாஸ் அவர்கள் இருக்கிறாரு. அன்புமணிக்கு என்னதான் பிரஷர் வந்தாலும், என்னதான் அவருக்கு பாஜக நெருக்கடி கொடுத்தாலும் இங்க கூட்டணி முடிவு பண்ற இடத்துல ஐயா ராம்தாஸ் அவர்கள் இருக்கிறதுனால நிச்சயமா, ஏன்னா அவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வருது, என்னன்னா அது எப்படி சொல்றது, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, நடக்காத ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. சோ அவர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டணியில நிச்சயமா பாமக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை விஜய் கூட போறாரா இல்ல திமுக கூட போறாரா, என்ன விஷயம் ஏது விஷயம் நம்மளுக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கன்ஃபார்மா சொல்லிட்டாரு, அமித்ஷாவுடைய கனவு இங்க பலிக்காது. அவர் எதுக்காக இங்க வராரு, ஏன் வராரு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பாஜக கூட்டணியில பாமக இருக்கவே இருக்காது. அது பேசாதீங்க, அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கல என்ன நடக்குது. ஏன்னா பாமக சொன்ன மாதிரி நடந்திருக்கா, ஐயா ராம்தாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி நடந்திருக்கிறாருன்னா இல்ல, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவரும் மாறி இருக்கிறாரு. சோ இந்த விவகாரத்துல அவர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க ராமதாஸ் ஐயாவுடைய வரலாறுகள் எடுத்து பாத்தீங்கன்னா, சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரா, சொன்னபடி செஞ்சிருக்கிறாரா, நடந்திருக்கிறாரா இல்ல. ஏன்னா அவருடைய இப்பத்திக்கு சமாளிக்கிறது கூட அப்படி சொல்லி இருக்கலாம். ஏன்னா ஒருவேளை பையனை ரொம்ப பிரஷர் கொடுத்து நெருக்கடி கொடுத்து பாஜக தம் பக்கம் இழுக்கிறதுக்கும், ஏன்னா ஒருத்தர் வேணும் அப்படின்றதுனா எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் பாஜக போகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஒருத்தரை வேணாம் அப்படின்னா அது யாரா இருந்தாலும் தூக்கி வெளியடிக்கிறதுக்கும் பாஜக தயங்காது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். சோ இந்த விவகாரத்தில் அப்படிதான் பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐயா ராம்தாஸ் அவர்கள் பாஜக கூட கூட்டணியில பாமக இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயத்தை நீங்க பேசுறீங்க, பாஜக கூட்டணியில பாமக இருக்கவே இருக்காது, நீங்க நினைக்கிற ஒரு கூட்டணியில பாமக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.